ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனவேதனையை சகித்து கொண்டு இருக்கிற, வருத்தப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தம்பதியர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க இந்த குழந்தை பாக்கியத்திற்காக அநேக மருத்துவர்களை பார்த்திருக்கலாம், அநேக மருத்துவமனைக்கு சென்று எல்லா விதமான சிகிச்சைகளை எடுத்தோம், எந்த பலனும் இல்லை, இன்னும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? முழுவதும் உங்க படுக்கையை கண்ணீர்னால நனைத்து கொண்டு இருக்கிறீங்களா? இதனால நீங்க ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாக உள்ளாகி இருக்கிறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஏன்னா சங்கீதத்துல 128 அதிகாரம் 6 வசனம் இப்படியாக சொல்கிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கும் உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாயின்னு. கண்டிப்பாக நிச்சயமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து, மருத்துவர்கள் உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி இருந்திருக்கலாம், ஆனாலும் கர்ப்பம் செத்த நிலையிலையும் சாரால் குழந்தை பெறும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். சாரால் கர்ப்பம் தரிக்கும் முன்பாகவே சாராளின் கர்ப்பம் செத்தது என்று அறிந்த பின்னும் அதுக்கு முன்னதாகவே ஆபிரகாமிடம் கர்த்தர், நீ உன் சந்ததியை மணலத்தனையாக, கடற்கரை மணலத்தனையாக, வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னாங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் அவர். இன்றைக்கு உங்களுக்கு மருத்துவர்கள் உங்க வாழ்க்கையில குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், உங்க உற்றார் உறவினர் உங்களை அவமானப்படுத்திருக்கலாம், நிந்தித்திருக்கலாம், தூஷித்திருக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாததுனால, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாததுனால நீங்க அநேக சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியாமல், சென்றாலும் அங்கு நீங்க வெட்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டும்படியான ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் அந்த சூழ்நிலையை நிச்சயமாக மாற்றப் போகிறார். வேதத்துல நம்ம அநேக உதாரணங்களை பார்க்கிறோம். ஈசாக்கு ரெபெக்காளை திருமணம் செய்து 20 வருடங்கள் குழந்தைக்காக காத்திருந்தாங்க. ஈசாக்கு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி, பின்பு ரெபெக்காள் கர்ப்பம் தெரித்து கர்த்தர் ரெபெக்காளை நினைத்தருளி 2 குமாரர்களை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே மாதிரி ராகேல் யாக்கோபு காரியத்துல நம்ம பார்க்கிறோம். ராகேல் குழந்தை இல்லாமல் ராகேலுடைய கர்ப்பம் கர்த்தரால அடைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் உங்களுடைய கர்ப்பம் கர்த்தரால அடைக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் கர்த்தர் ராகேலை நினைத்தருளி ராகேல் கர்ப்பம் தரிக்கும்படியாக செய்திருந்தார். அதே போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த காரியம், இந்த குழந்தை பாக்கியம் பல வருடங்களாக தடைகளாகி கொண்டே இருக்கிறது. எல்லா காரியங்களையும் நாங்க முயற்சி செய்து பார்த்தோம், எல்லா சிகிச்சைகளையும் நாங்க முயற்சி செய்து பார்த்தோம், எங்களுக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு நீங்க சோர்ந்து போய் குழந்தை பாக்கியத்தையே நீங்க கைவிட்ட நிலையில கூட நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு வேளை வரும்போது ராகேலை நினைத்தருளினார். ராகேலுடைய அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறந்து 2 குமாரர்களை பெறும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். 1 சாமுவேல் அதிகாரத்துல பார்க்கிறோம், அன்னாள் பெனினாளால மிகவும் வேதனைப்படுத்தப்பட்டாங்க குழந்தை இல்லாததுனால. இன்றைக்கும் உங்களுடைய உற்றார், உங்க உறவினர்கள், உங்க நண்பர்கள் ஏன் குழந்தை இல்லையான்னு கேட்டு உங்களை வேதனைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். அன்றைக்கு அன்னாலும் அதே சூழ்நிலையில தான் இருந்தாங்க. ஆனா அன்னாள் ஆண்டவருடைய பாதத்துல போய் ஒரு பொருத்தனையை பண்ணி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணினாங்க. தேவரீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அவனுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்முடைய பாதத்துல அவனை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணினாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அன்னாளின் கர்ப்பத்தை நினைத்தருளினார். அன்னாளின் விண்ணப்பத்தை நினைத்தருளி அன்னாளின் மூலமாக சாம்வேல் என்ற ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசியை கர்ப்பம் தரிக்கும்படியாக கிருபை செய்தார். இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு பொருத்தனையை பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா நான் உமக்கு இந்த காரியத்தை செய்வேன். ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனையோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார். மருத்துவர்கள் உங்க வாழ்க்கையில குழந்தையே பறக்காதுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். மருத்துவர்கள் உங்களுக்கு இனிமேல் உங்களால முடியாது, நீங்க குழந்தையை தத்தெடுத்துக்கோங்க, இல்ல இது முடியாது, உங்களுக்கு இது பாசிபிளே இல்லைன்னு மருத்துவர்கள் உங்களுக்கு நோ சொல்லியிருக்கலாம். மருத்துவர்கள் நோ சொன்ன இடத்துலதான் ஆண்டவர் அப்பொழுதுதான் கிரியை செய்ய தொடங்குவார். மனுஷர்களால் முடியலன்னு கை விரிச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவரால தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம வேத வசனத்துல பார்க்கிறோம். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்னு சங்கீதம் 127 அதிகாரம் 4 வசனம் இப்படியாக சொல்கிறது. நீங்க நிச்சயமாக இந்த சங்கீதம் 127 4வது வசனத்தை வைத்து அனுதினமும் ஜெபிங்க. ஏசப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்ப்பத்தின் கனி கர்த்தர் நினைத்தருளனா மட்டும்தான்
நமக்கு அந்த குழந்தை பாக்கியம் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும். நீங்க கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்ணி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஏன்னா நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம், எலிசபெத்து மலடி என அழைக்கப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் அப்படின்னு காப்ரியேல் தூதன் போய் மரியாள் இடத்துல போய் சொல்லும் பொழுது, மலடி என அழைக்கப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க பிறரால மலடின்னு அழைக்கப்பட்டிருக்கலாம், பிற இழிவான வார்த்தைகளினால பிறர் உங்களை காயப்படுத்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களிடத்துலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மலடின்னு இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம். அந்த மலடின்னு அழைக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் ஒரு குமாரனுக்கு உங்களுடைய சந்ததியை பார்க்கும்படியாக ஒரு குமாரனையோ ஒரு குமாரத்தையோ தந்து ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். பிறர் உங்களை அவமானப்படுத்தலாம், வெட்கப்படுத்தலாம், துக்கப்படுத்தலாம். நீங்க கலங்காதீங்க. நீங்க கர்த்தரிடத்துல மாத்திரம் விசுவாசம் வைங்க. ஏன்னா கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரங்கும் போது நம்ம மருத்துவர்கள் நினைச்சாலோ நம்ம என்ன பண்ணாலும் நடக்காது. ஆண்டவரிடத்துல நம்ம முறையிடணும். ஆண்டவரே, எனக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ராஜா, நீங்க இந்த வசனத்தை சொல்லியிருக்கீங்க ராஜா, நீங்க வாக்கு மாறாதவர்னு நீங்க ஆண்டவரிடத்துல உறுதியாக நீங்க ஆண்டவருடைய பாதத்தை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஏசப்பா, நான் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடந்ததுன்னா நான் இதை பொருத்தனை பண்ணுகிறேன். ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணி செய்யுங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். ஏன்னா வேதாகமத்துல மலடி என அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய அந்த பெயரையும் ஆண்டவர் பின்னாளில தாயாக மாற்றினார். அதே மாதிரி இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பிறரால் உங்க உற்றார் உறவினர்களால நீங்க மலடி என அழைக்கப்பட்டிருக்கலாம். நீங்க இன்னும் அதிகமான வார்த்தைகளினால உங்களுடைய மனதை அவங்க காயப்படுத்தியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாயின்னு. நீங்க உங்களோட பிள்ளைகளை மட்டும் இல்ல, உங்களுடைய சந்ததியை பார்ப்பீங்க. உங்க சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தையும் உங்க சந்தானத்தின் மேல் தேவன் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவதை நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமாக நீங்க மனம் சோர்ந்து போகாதீங்க. மருத்துவர்கள் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். மருத்துவர்கள் முடியாதத என் தேவன் பரம வைத்தியர் முடித்து காட்டுவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். அன்றைக்கு சாராளுடைய கர்ப்பம் செத்த நிலையில தான் இருந்தது. ஆனாலும் கர்ப்பம் செத்து போன நிலையிலையும் ஆண்டவர் ஈசாக்கை கர்ப்பம் தரிக்கும்படியாக சாராளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் ஆபிரகாமிடம், உன் சந்ததியை நான் கடற்கரை மணலத்தனையாகவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது சாராளுடைய கர்ப்பம் செத்து போன நிலையில தான் இருந்தது. ஆனா ஆண்டவர் செத்து போன நிலையில இருந்தப்பவே ஆண்டவர் இல்லாத சந்ததியை ஆண்டவர் இருக்கிறது போல அழைத்தார். பின்னாளில் அதை நிறைவேற்றியும் காட்டினார். ஏன்னா ஆண்டவர் வாக்கு மாறாதவர். போய் சொல்லுவதற்கு மனுஷனும் அல்ல, மனம் மாறி போகிறதற்கு அவர் மனு புத்திரனும் அல்லன்னு வேதம் சொல்கிறது. அவர் வாக்கு கொடுத்தவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இன்றைக்கு என்ன விதமான சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு நீங்க மனம் உடைந்து போய் நொறுங்கி போய் இருந்தாலும் ஆண்டவரிடத்துல நிச்சயமாக நீங்க இந்த ஒரு காரியத்திற்காக இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வரை நீங்க ஆண்டவரிடத்துல விடாது கண்ணீர் சிந்துங்க. யார் உங்களை வெட்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் நீங்க மனம் உடைந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய கண்ணீரை ஆண்டவருடைய பாதத்துல மட்டும் வைங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அந்த குழந்தை பாக்கியத்தை பெரும்படியாக அதை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் உங்கள் சந்ததியும் உங்கள் சந்தானத்தையும் நீங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை தீர்க்காயுசோடு உங்களை வைத்திருப்பார். பிறர் உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், வெட்கப்படுத்தியிருக்கலாம், மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், எல்லாரும் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை கைவிடவே இல்லை. ஆண்டவர் ஒரு வேளை வரும் பொழுது ராகேலை நினைத்தருளினார், அன்னாளை நினைத்தருளினார். அவர்கள் கர்ப்பம் தரிக்கும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நீங்க ஆண்டவரிடத்துல ரெக்வெஸ்ட் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல மஞ்சாடி கண்ணீர் சிந்தி செபிக்க வேண்டியது மட்டும்தான். உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க. ஆண்டவர் அவரால் முடிந்ததை கண்டிப்பா, உங்களால முடியாததை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாக முடித்து காட்டுவார். நீங்க யாருக்கு முன்பாகலாம் நீங்க வெட்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு நீங்க தலை குனியப்பட்டீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். இப்பொழுது என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க.
கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவை, இப்பொழுதும் ஏசப்பா இன்றைய நாளின் ஜெப குறிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா குழந்தை பாக்கியத்திற்காக ஏசப்பா பல வருடங்களாக ஏசப்பா காத்து ஏசப்பா சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியின் மனவேதனை நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா எந்த காரியங்களுக்கும் செல்ல முடியாமல் ஏசப்பா பிறரால வெட்கப்படுத்தப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரையும் நீங்க அறிவிங்க ராஜா. வருட கணக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளின் ஏசப்பா ஏக்கத்தை நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஏசப்பா நீங்க உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா மல்லடி என அழைக்கப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்று ஏசப்பா சொன்னது போல ஏசப்பா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மல்லடின்னு அழைக்கப்பட்ட அவங்களுக்கு ஏசப்பா வருங்காலத்துல ஏசப்பா நீங்க குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்க, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் ராஜா. ஏசப்பா உண்மை அல்லாமல் எங்க வாழ்க்கையில ஒருவராலே ஆசீர்வாதத்தை ஏசப்பா கொண்டு வர முடியாத அதிசயத்தை நடத்தி காட்ட முடியாது ராஜா. ஏசப்பா உங்க பிள்ளைகளை மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், ஏசப்பா சிகிச்சைகள் கைவிட்டிருக்கலாம் ராஜா. ஏசப்பா ஆனா இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் நீங்க ராஜா. கர்ப்பம் செத்த நிலையில ஏசப்பா சாரால் கர்ப்பம் தரிக்கும்படியாக ஏசப்பா நீங்க கிருபை செய்தீங்க, நீங்க ஆசீர்வதித்தீங்க ராஜா. ஏசப்பா இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஏசப்பா உங்களுடைய உடல்ல ஏசப்பா என்ன விதமான பலவீனம் இருந்தாலும் ஏசப்பா அவங்க கர்ப்பம் தரிக்க முடியாதபடி ஏசப்பா எந்த சாவ கட்டுகள் பாவ கட்டுகள் இருந்தாலும் ஏசப்பா உடல்ல பலவீனங்கள் குறைகள் இருந்தாலும் ஏசப்பா நீங்க எல்லாவற்றையும் மாற்றி பரம வைத்தியராய் இருக்கிற நீர் ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா குழந்தை பாக்கியத்தை கட்டளை இடுவீங்க ராஜா. ஏசப்பா நீங்க அவங்களை நினைத்தருளுங்க ராஜா. அன்றைக்கு ராகேலை நினைத்தருளின தேவன், அன்னாலை நினைத்தருளின தேவன் ஏசப்பா இன்றைக்கு ஏசப்பா பல வருடங்களாக ஏசப்பா காத்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பாதத்துல கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வேதனை நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளை இடுங்க ராஜா. ஏசப்பா அவங்க எந்த காரியத்தினால வெட்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு பிற காரியங்களுக்கு செல்ல முடியாம தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஏசப்பா நீங்க அவங்களுக்கு அந்த கர்ப்பத்தின் கனியை கொடுங்க ராஜா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்ற வசனத்தின்படி ஏசப்பா நீங்க உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஏசப்பா ஒரு சந்ததியை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கஞ்சுகளை போல இருப்பார்கள்னு நீங்க சங்கீதத்துல நீங்க வாக்கு பண்ணினபடி ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏசப்பா குழந்தை இல்லாமல் ஏசப்பா ஏங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா நீங்க ஏசப்பா சந்ததியை உருவாக்கி கொடுங்க ராஜா. நீங்க அவங்களுடைய அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை எல்லாம் நினைத்தருளுங்க ராஜா. ஏசப்பா ஏற்ற வேலையில ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா ஒரு நல்ல செய்தி கிடைக்கட்டும் ராஜா. எந்த மருத்துவர்கள் கைவிட்டாங்களோ அதே மருத்துவர் இது பாசிபிளே இல்லை, இது மிராக்கிள்னு சொல்லத்தக்கும்படியாக ஏசப்பா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் ஒரு பரம வைத்திய ராஜா. ஏசப்பா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏசப்பா நீங்க அற்புதத்தை செய்யுங்க ராஜா. ஏசப்பா நீங்க அவங்களுக்கு ஏசப்பா அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா உங்க பிள்ளைகளுடைய எல்லா கண்ணீரையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா. உங்க பிள்ளைகள் சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீரையும் ஏசப்பா நீங்க அதற்கு ஏற்ற காலத்துல விசாரித்து ஏசப்பா நீங்க அவங்களுக்கு பதில் கொடுங்க. அவங்களுடைய அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் எல்லாம் ஏசப்பா நீங்க நினைத்தருள் ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா இந்த காரியத்தினால ஏசப்பா உங்க பிள்ளைகள் இனி வெட்கப்படுத்தப்படக்கூடாது, அவமானப்படுத்தப்படக்கூடாது ராஜா. ஏசப்பா உண்மை நம்பியவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்ற வசனத்தின்படி ஏசப்பா உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையை நம்பி இருக்கிற ஏசப்பா இந்த பிள்ளைகள் குழந்தைகளுக்காக செபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் விண்ணப்பத்தையும் கண்ணீரை ஏசப்பா நீங்க அங்கீகரித்த ஆம் என்றும் ஆமேன் என்றும் பரத்திலிருந்து இவர்களுக்கு பதில் தந்து இவர்களுடைய கர்ப்பங்களை நினைத்தருள்வீராக ராஜா. இவர்களுடைய கண்ணீரை நினைத்தருள்வீராக ராஜா. இவங்களுடைய கண்ணீரை விசாரித்து இவர்களுடைய ஜபங்களை ஏற்றுக்கொள்வீராக ராஜா. ஏற்ற காலத்துல ஏசப்பா இவங்க அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல எல்லாம் ஏசப்பா அவங்க தலையை உயர்த்துங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ராஜா. ஏசப்பா அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா குடும்பமாய் சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாக நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா ஏற்ற வேலையில அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க. நீங்க ஏசப்பா அவங்களை நீங்களே ஏசப்பா மருத்துவர்கள் முடியாதுன்னு சொன்ன இடத்துல ஏசப்பா நீங்க முடிச்சு காட்டுங்க. ஏசப்பா நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் என்ற வசனத்தின்படி ஏசப்பா நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஏசப்பா அந்த குழந்தையை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. கர்ப்பத்தின் கனி உம்மால் கிடைக்கும், உம்மால் வரும் பலன் ராஜா. ஏசப்பா அந்த பலனை உங்களுடைய பிள்ளைகளை அனுபவிக்கட்டும். அந்த சுதந்திரத்தை ஏசப்பா தாங்கி தாபரித்துக் கொள்ளும்படியாக அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. ஏசப்பா அந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஏசப்பா கர்ப்பம் அடைய முடியாதபடிக்கு ஏசப்பா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகளினால சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் நீங்கும்படியாக செபிக்கிற ராஜா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல ஏசப்பா கர்ப்பம் தரிக்க முடியாதபடிக்கு
அடைப்பட்டு இருக்கிற ஏசப்பா, அடைப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த சாப கட்டுகள், பாவ கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே நீங்கி போகட்டும் ராஜா. அந்த பாவ சாபங்கள் எல்லாம் நீங்கி, ஜென்ம பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கி இயேசுவின் நாமத்துல ஏசப்பா, உங்களுடைய பிள்ளைகளின் கர்ப்பத்தை இயேசுவை நினைத்தருள்வீராக ராஜா. அவர்கள் கர்ப்பம் தரிக்கட்டும், குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க குடும்பமாய் மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா, ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்ற காலத்துல ஏசப்பா நீங்க அவங்களை நினைத்தருளுங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில யாரு உங்களுக்கு இந்த காரியத்தினால உங்களை அவமானப்படுத்தி இருந்தாங்களோ, ஆண்டவர் நிச்சயமாக உங்களை தலை குனிய விட மாட்டார். தலை குனிய விடவே மாட்டார். ஆண்டவர் நிச்சயமாக நீங்க தலை குனிந்த இடத்துல எல்லாம் உங்க தலை நிமிர செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நீங்க இந்த சங்கீதம் 127 அதிகாரம் 4 வசனத்தை அனுதினமும் உங்களுடைய ஜெபத்துல வைத்து ஜெபிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக இந்த அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு மலடின்னு அழைக்கப்பட்ட நீங்க பிற்காலத்துல அன்றைக்கு எலிசபெத்துக்கு சொன்னது போல, எலிசபெத்துக்கு காப்ரியேல் தூதன் சொன்னது போல, மலடி என அழைக்கப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்ற காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலும் கட்டாயமாக நடைபெறும். கட்டாயமாக நீங்க அந்த செய்தியை நீங்க கேட்பீங்க. இன்றைக்கு உங்களை மலடின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நேரம் வரும், ஆண்டவர் குறித்த நேரம் வரும் பொழுது ஆண்டவர் நினைத்தருள்வார் உங்க விண்ணப்பத்தை. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட பின் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய கர்ப்பத்தை நினைத்து உங்களுடைய கர்ப்பத்தை பிள்ளையினால ஆசீர்வதிப்பார். நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. நீங்க உங்களுடைய சந்ததியும் சந்தானத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை தீர்க்காயுசோடு வைத்திருப்பார். நிச்சயமாக ஆண்டவருடைய பாதத்துல உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டு ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.